ஆர் நீலகண்டன் எழுதிய வேளாண்மை ஒரு வாழ்வியல் மற்றும் கடவுள் இந்த 2 நூல்களையும் தலா ரூபாய் 100 நூலை பெற கீழ்கண்ட எண்ணை அணுகவும். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அஜித்குமார் லாக்அப் டெத்தில் நிக்கிதா நகை காணாம போச்சுன்னு புகார் கொடுத்தாலும் இப்போ அந்த புகாரை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஒரு அரசியல் விமர்சகர் அதை எப்படி பார்க்குறீங்க? அது மிகப்பெரிய கொடுமைங்க. திருமணத்தை சேர்ந்த அஜித் அவர்கள் கோயில் காவலாளியாக இருந்தார். அது அங்கே நிக்கிதாவும் நிக்கிதாவுடைய அம்மாவும் நாங்கள் கோயிலை சுற்றி பார்க்க வண்டி கேட்டோம். அந்த வாகனம் அதுலேருந்து தகராறு முற்றி அதன் பிறகு அவர் காவல்துறையில் அவருக்கு தெரிஞ்ச யார்ட்டையோ ஒரு இன்ஃப்ளூயன்சிங் பண்ணி அதன் மூலம் காவல்துறை நடவடிக்கை எடுத்ததாகவும் தாக்கப்பட்டதாகவும் அந்த தாக்குதலில் அவர் இறந்துட்டாருன்னு நம்மளுக்கு தெரியும். இவ்வளோ படுகொலை நடந்ததுக்கு பிறகு இவர்கள் முழுக்க ஒரு அப்ராணியை போல, அது அந்த நகை காணாமல் போலங்கிறதா உண்மை அப்படிங்கிற மாதிரி எல்லா செய்திகளும் வருது. ஏன் அந்த செய்தி வருதுன்னு சொல்கிறேன். அவர்கள் சொல்கிற வாக்கு மூலம், நிக்கிதா சொல்கிற வாக்கு மூலம் ஒவ்வொரு நகைக்கடையிலையும் சிபிஐ போய் தேடிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு நகைக்கடையும் சிபிஐ தேடினதுக்கு பிறகு கூட நகை கிடைக்கல. அப்படின்னா அப்போ நகை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படி அர்த்தமா சிபிஐக்கே நிக்கிதா ஏன் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது சிபிஐக்கு சப்போர்ட் பண்ணதான் ஆகணும். ஏன்னா இப்போ அவங்க மேலே தான் ஷார்ட் ஷீட் என்னன்னா, நீங்கள் கொடுத்த போராட்டம் வண்டியில் ஏறுறாங்களே சிபிஐக்கு ஆதரவா நிக்கிதா பேசும் பொழுது என்ன இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அது ஏன்னா இல்லை ஆக்சுவலாக இந்த வழக்குக்குள்ள சில வன்மங்கள் இருக்குங்க. என்ன சில கூட வன்முறை வன்மமும் இருக்குங்கிறீங்க. இல்லை, அதாவது மர்மம். நீங்கள் காவல்துறை மேலிருந்து தலையிட்டதுன்னா மேலிருந்து யார் தலையிட்டா? காவல்துறைக்கு உத்தரவு போடுறது முதல்வர். முதல்வர் அந்த உத்தரவு போடுற அடுத்த பொறுப்பில் இருக்கிற டிஜிபிக்கு உத்தரவு போட்டால் அந்த உத்தரவு துறை ரீதியாக பார்க்குறது எஸ்பி. இவர் இப்படி தான் வரணும் அந்த ரூட்டு. இப்படி எங்கேருந்து யார் அந்த ரூட்டை பெனிட்ரேட் பண்ணி உள்ளே வந்தா அப்படின்னு தெரியல. இதில் எத்தனையோ ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் பேர் அடிப்படுது, முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேர் அடிப்படுது. இப்படிலாம் போகுது. அவர்களும் யூகத்தின் அடிப்பில் ஒன்று பேசுகிறாங்க, அல்லது இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம்னு பேசுகிறாங்க. ஆனால் எது எப்படி நடந்திருந்தாலும் நகை காணாமல் போகவில்லை என்பது என்னுடைய வாதமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, காணாமல் போயிருந்தா அந்த நகை நம்ம நிறைய திருட்டு வழக்குகளில் பார்ப்போம். 50 பவுன் இருக்கும், 100 பவுன் இருக்கும். ஆனால் செலவழிச்சது போக ஒரு 5 பவுன் கிடைக்கும், ஒரு 10 பவுன் கிடைக்கும். ஏதாவது ஒரு ரூட் எடுப்பாங்க எல்லாத்துலேயுமே. ஒரு வீடு கொள்ளையடிச்சிட்டு போவான், திருடிட்டு போவான், கொலை பண்ணிட்டு போவான், எங்காவது ஒரு இடத்த பிடிப்பாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் பிடிப்பாங்க. இப்போ 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் பிடிப்பாங்க. 6 மாதம் பிடிச்சதுக்கப்புறம் அந்த நகை இந்நாட்டில் நான் கொடுத்தேன் அப்படிமா, அவன் நான் இந்த இடத்த விற்றேன் போனான்னு சொல்லி ஏதாவது ஒரு அந்த மொத்த நகையில் கொஞ்சம் நகை எங்கேயாவது இடத்த ஹோல்ட் ஆகிடும். 50 பவுனா ஒரு 5 பவுனாவது எங்கேயாவது இருக்கும். அதை வச்சு ஆமாம் அப்படின்னு சொல்லும். ஆனால் இந்த விஷயத்தில் 1 கிராம், ஒரே 1 கிராம் கூட மாட்டலாம். அப்போ என்ன செய்தி வருதுன்னா, மீண்டும் இவர்கள் சொல்வது பொய்ன்னு தெரியுது. அதான் பத்திரிகைகளை எழுதுறாங்க. பொய் வாக்குமூலம் சொல்கிறீங்களா, பொய் புகார் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கேட்குற நடிப்பு இந்த வழக்கில் விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு நிக்கிதா வெளியே வர மாதிரி தெரியுது. நான் விட்டா போதுங்கிற சாமிக்கிற மைண்ட் செட்டுக்கு நிக்கிதா வராங்க. ஏங்க, ஒரு உயிரே போயிடுச்சுங்க. லாக்அப் டெத்து. திமுக அரசாங்கம் ஆட்சி பொறுப்பு கட்டில் ஏறல. இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 70க்கு மேற்பட்ட லாக்அப் டெத். 25 இப்போ ரீசெண்டாக உயிரிழந்த அருணோட சேர்த்து 25 இல்லை, மொத்தம் 5 ஆண்டுகள் சொல்கிறேன். இந்த ஆண்டுகளில் சொல்கிறேன், மொத்தம் 5 ஆண்டுகளில் 70 லாக்அப் டெத்து. இந்த ஆண்டுகளில் 25 லாக்அப் டெத்து. அப்போ இந்த லாக்அப் டெத்துகளை தொடர்ந்து கட்டுப்படுத்துறதை தாண்டி ஊக்குவிக்கிற மாதிரி தெரியுது. ஏன் நம்ம அந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம்னா, இந்த புகாரில் நீங்கள் என்னங்க ஒரு நகை காணாமல் போயிடுச்சு சொல்கிறீங்க. புகார் நீங்கள் விசாரிப்பீங்களா, விசாரிக்க மாட்டீங்களா? விசாரணை எப்படி பண்ணுவீங்க? என்ன லத்தி பிரயோகம் கூட எந்த அளவுக்கு பண்ணுவீங்க? நீங்கள் அந்த வீடியோ வெளியே வந்துச்சு, ஒருத்தர் பாத்ரூம்ல இருந்து எடுத்து அந்த வீடியோ என்ன அடி அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய விதமாக இருக்கா? ஆக தீவிரவாதியை பிடிச்சா கூட இப்படி அடிச்சிருக்க மாட்டாங்க போல. ஆமாம். ஏன்னா ஒரு அவர் நகை திருடணும் ஆர்டர் தான் அநியாயத்துக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆமா, வீட்டுல பொண்டாட்டி சொன்னாலோ குழந்தைங்க சொன்னா கூட அந்த போலீஸ்காரு உபைத ஆர்டரை அவ்வளவு தூரம் பாசத்துக்காக ஃபாலோ பண்ணிருப்பான்னு தெரியல. ஆனா அந்த உபைதர ஆர்டரை என்னோட பாஸ் சொல்லிட்டாரு அப்படிங்கிற. ஆனா அந்த பாஸ் எஸ்பி இல்ல, நான் அவரை சொல்றேன். அதாவது பாஸ்னா டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தவரைக்கும் எஸ்பி தான். ஆனா அந்த எஸ்பி இல்ல அப்படின்னா பாஸ் யார்? நிக்கிதாவா?
அப்ப யாரும் தெரியல அது boss. நிக்கிதா அவ்வளவு பெரிய அப்பட்டக்கரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா நிக்கிதா சொன்னா எஸ்பியே தலை வணங்குறாரு, எஸ்பியே சொல்லுங்க எஜமா அப்படின்னு நிக்கிதாட்ட நிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருதுல. அது என்ன விஷயம்னா, இந்த சமீபத்தில் ஒரு டீ கடையில் அவங்க டீ குடிக்கும்போது லோக்கல் போலீஸ் லோக்கல் மக்கள் சுற்றி வளைச்சு காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி வந்து கைது பண்ணிட்டு போங்க, அவங்க இங்கே இருக்காங்க. அப்போ தலைமறை வந்துச்சு, நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அப்போ காவல்துறை வந்து கைது பண்ண வேண்டிய காவல்துறை கைது பண்ணலை, அதுக்கு பதிலாக பாதுகாப்பாக அந்த இடத்த வந்து கூட்டுட்டு போய் விட்டுட்டாங்க அப்படின்னு செய்தி வந்துச்சு. அப்போ அதாவது விசாரணைக்கு ஆஜராகலை, நீங்கள் ஆஜராகணும்னு தான் சம்மன் அனுப்புகிறாங்க. அப்போ சம்மன் அனுப்பி இவங்க இப்போ ஒரு இடத்த பார்க்குறாங்க, பொதுமக்கள் பார்க்குறாங்க, இப்போ உடனே காவல்துறை தகவல் வருது. அப்படின்னா இவங்களை கூட்டிட்டு போய் ஆஜரப்படுத்துறது தானே வேலையாக இருந்துக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு ஏன் இவங்களை கொண்டு போய் ஊருக்கு வெளியே அப்பால் கொண்டு போய் விட்டு நீங்கள் போங்கிறாங்க. ஆனால் ஏதோ மர்மங்கள் இருக்கு. இந்த மர்மதேசம் மாதிரியான கதையில நிக்கிதா கேஸ்ல, அஜித்குமார் கேஸ்ல மர்மம் இருக்கு. நிக்கிதா யாருங்கிற கேள்வி திரும்ப மீண்டும் மீண்டும் எழுப்பப்படுது. நிக்கிதா உடைய தொடர்பு வட்டங்கள் என்னென்ன? நிக்கிதாவுடைய தொடர்பா? இந்த நிக்கிதா அவர்களுடைய தொடர்பு வட்டங்கள் அப்படின்னா அதிகாரிகளா, இந்த வகையில அரசியலா, இல்ல அரசியல்வாதிகள் அந்த விஷயத்துல தொடர்பு இருக்காங்களா, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களா, அல்லது அதிகாரிகள் இருக்காங்களா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க? என்னன்னாங்க, ஒரு மாவட்ட எஸ்பிக்கே தகவல் தெரியாமல் தாக்கி உயிரே போயிடுச்சு அப்படிங்கிறது சொல்ல வராங்க. அப்படின்னா ஒரு மாவட்ட எஸ்பிக்கே சொல்லாத இவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர் யார்? ஆனால் பனிஷ் பண்ணது எஸ்பியை தானே பண்ணாங்க. ஆமாம், அதான் பிரச்சனையா. ஏன்னா வேறு வழி இல்லை. நீங்கள் ஒரு 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 ஆட்சிக்கு எப்படி முதலமைச்சர் பொறுப்போ அதுபோல் காவல்துறைக்கு டிஜிபி. அப்போ அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்பி தான். அப்போ எஸ்பிக்கு தெரியாமல் நடந்திருக்குது. அப்ப அந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர் சொல்லி நடந்துச்சாங்கிற கேள்வி அப்படியே சொல்லணும்னா அப்ப மாவட்ட பொறுப்பு அமைச்சரா இல்ல அந்த தொகுதியோட எம்எல்ஏவா யாரு? அப்படி ஒரு யூகத்தில் இருக்கலாம். அது இருக்குமா இருக்காதா நமக்கு தெரியாது. ஆனா அப்படி யூகத்தில் இருக்கலாம். ஆனா நிக்கிதா சொன்னா ஒரு அப்பாவை அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு நிக்கிதாவுக்கு பவர் இருக்கா? இருக்கிறது யாரு அந்த நிக்கிதா? ஏங்க நீங்க விசாரணையில நீங்க நானும் ஆஜராகலைங்க, எங்க இருக்கிறோம், எப்படி தூக்கிட்டு வராங்க காவல்துறை நம்மள? எங்க 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி நம்ம தூக்கிட்டு வருவாங்க. எங்கே வருவாங்க? நீங்கள் பம்பாயில் இருப்பீங்க, பூனேயில் ஒரு இடத்த வச்சு நாங்கள் கைது பண்ணோம்பாங்க காவல்துறை. இது சாதாரண ஒரு வழக்குக்கு ஒரு மரண வழக்கு, லாக்அப் டெத்தில் மரண வழக்கு வந்துச்சு. அந்த சம்பந்தமாக இவர் தான் முக்கிய சாட்சியம். நீங்கள் குற்றவாளியா இல்லையாங்கிறது அடுத்தது. அந்த வழக்கில் சாட்சியம் நீங்கள் தான் முக்கிய சாட்சி. நீங்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த நடவடிக்கையில் தான் அவர் மீது தடியடி பிரயோகம் இது பண்ணி கொல்லப்பட்டிருக்கார், இறந்துட்டார். அப்படிங்கும்போது நீங்கள் தான் முக்கிய சாட்சி. நீங்கள் முக்கிய சாட்சி நீதிமன்றத்தில் இருந்து நேரடியாக ஆஜராகி ஏன் சொல்லலை? இப்போ திடீர்னு 2-3 முறை வந்தோடனே இப்போ நாங்கள் வழக்கே வாபஸ் வாங்கிக்கிறேங்க. நீங்கள் ஒரு நகை காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. சொன்ன நீங்களே எனக்கு நகைலாம் தேவையில்லை, பரவாயில்ல. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த நகை கிடைச்சாலும் உயிர் போயிடுச்சு, அதனால் எனக்கு போட்டுக்க அருவருப்பாக இருக்கும், போட்டுக்க மனநிலையில நான் இல்லை. அந்த பேட்டியே ஏதோ இந்த படத்துல அந்த போலீஸ்காரு அவரு பதில் கரெக்டா தான், கமலஹாசன் பதில் கரெக்டா தான் சொல்றாரு. ஆனா அக்யூரேட்டா கரெக்டா சொல்லிட்டே இருக்காரு. அதுலதானே டவுட் வருதுங்கிற மாதிரி நிக்கிதாவுடைய அந்த பேட்டியில ஏதோ சம்திங் மாதிரி டவுட் வந்துகிட்டே இருக்கு. ஆமா என்னன்னாங்க, நான் இந்த வழக்க கேஷுவலா பேசுறாங்க, நாங்க வழக்க வாபஸ் வாங்கிட்டேன் அப்படிங்கறதோட இல்லாம அவர்களே வந்து விசாரணை அதிகாரி மாதிரி சொல்றாங்க. காவல்துறை வந்து ஒவ்வொரு நகை கடையும் போய் சுத்தி இருக்க நகைகளை தேடுறாங்க, என்னமோ இவங்ககிட்டயே கூட்டிட்டு போய் சுத்துற மாதிரி, என்ன ஒவ்வொரு நகை கடையும் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும். அது எப்படின்னா காவல்துறை தன் மீது நடவடிக்கை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பேசுற மாதிரி இருக்கு எனக்கெல்லாம். அவங்க பேச்சு வராது. கேஸ் சிபிஐக்கு போயிடுச்சுல. ஆமா, போலீசார திரும்ப சப்போர்ட் பண்ணி நிக்கிதா பேசணுங்கிற கேள்வி சிபிஐ சப்போர்ட் பண்றாங்க. சிபிஐக்கு சப்போர்ட் பண்றாங்க. என்ன சிபிஐ நல்ல வழக்கு நடந்துச்சு, இது எல்லா நேரத்தையும் சிபிஐ மிக நேர்மையான அதிகாரிகள் என்று நான் சான்று தருகிறேன். ஆமாடா, நீ யாரா? இல்ல அப்படி அவங்களே சொல்றாங்க. அதான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு யாரு அந்த அத்தாரிட்டி கொடுத்தா? என்ன சிபிஐக்கு நற்சான்றிதழ் கொடுக்குற அளவுக்கு நீங்க யாரு? ஆக இந்த மர்மமான விஷயங்கள் எல்லாம் எதை நோக்கி கொண்டு போகுதுன்னா, திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை காட்டுது. திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் 40 லாக்அப் டெத்துகள் நடந்திருக்கு. லாக்அப் டெத்துகள் ஒன்று அங்கே ஒன்று நடக்குங்க. ஆனால் இந்த முறை மிக கூடுதலாக ஒரே ஆண்டில் 20க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்துங்கிறது கடந்த 2025 பதிவாச்சு. ஆக அப்போ இது எதை காட்டுது?
இந்த அரசாங்கம் எதை நோக்கி நகருது? நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஜனநாயகம், பேசுறதெல்லாம் சமூக நீதி, ஆனால் யதார்த்தத்தில் என்ன நடக்குது? இது பொன்முடியுடைய மனைவி விசாலாட்சி காலில் நம்ம துரை ரவிக்குமார் உழ வச்சாங்க பாருங்க. அவர் ஒரு எம்பி வெற்றி பெற்றதுக்கு யார் காலில் போய் விழுந்தாங்க? பொன்முடி காலில் கூட விழலைங்க, பொன்முடி மனைவி காலில் விழுந்தார் துரை ரவிக்குமார். ஆனால் நீ காலில் விழுற கலாச்சாரத்தை திமுக பேசுவான். உதயநிதி காலில் யார் விழுந்தா? வயசான முதியோர் ஒரு எம்எல்ஏ விழல, ஒரு எம்எல்ஏ. ஆக அதாவது கேட்பது கம்பனாவா இடிப்பது பெருமாள் கோயிலுங்கிற கதையா திமுக அரசாங்கம். பேசுவது ஜனநாயகம், சமூக நீதி, ஆனால் செய்வது அனைத்தும் மக்கள் விரோத செயல், சமூக விரோத செயல் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அஜித்குமார் லாக்அப் டெத்தில் ஒரு அப்பாவையே அநியாயமாக போலீஸே அடிச்சு கொண்டுருச்சு. அது திட்டமிட்ட படுகொலை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் அந்த படுகொலை நிகழ்வதற்கு காரணமாக இருந்த நிகிதா தண்டிக்கப்படவே இல்லை. அந்த கேஸ் அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ நிகிதா அவ்வளோ பெரிய ஆளா, அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கரா? நிகிதா தொடர்பில் இருந்தவர்கள் யார்? அரசியல்வாதியா, காவல்துறை உயர் அதிகாரிகளா அப்படின்னு திரும்ப திரும்ப கேள்விகள் தான் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கே தவிர இந்த அப்போ இப்போ நம்ம ஒரு அதிகாரி கூட தொடர்புல கான்டாக்டில் இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு சட்டம் ஒரு மாதிரி வேலை செய்கிறதும், அப்பாவே அஜித்குமார் மாதிரியான ஆட்களுக்கு சட்டம் ஒரு வகையில் வேலை செய்வதும் ஒரு மாதிரி வேலை செய்வதும். அப்போ சட்டத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. சமூக நீதியே இங்கே அஜித்குமார் கொலை வழக்கில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு. அது புதைக்கப்பட்டது அமைச்சர்களா, அந்த மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சரா, போலீஸா, இல்லை சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சது நிகிதாவா அப்படின்னு திரும்ப திரும்ப கேள்விகள் தான் கேட்க தோணிக்கிட்டே இருக்கு. அதாவது நிகிதா அவர்கள் செயலில் ஈடுபட்டாங்களே. இப்போ நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா காவல்துறை என்ன பண்ணாங்க? சிஎஸ்ஆர் கூட தர மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? சார் கொடுத்துருங்க, நான் விசாரிக்கிறேன், நாளைக்கு வாங்க பார்க்கலாமா. நீங்கள் முதல் நாள் காலையில், நான் ராத்திரி பார்த்து காலையில் வர சொல்லலை, நீங்கள் காலையில் 10 மணிக்கு கொடுத்தாலுமே சரி சார் அதை பற்றி நடவடிக்கை எடுக்கிறேன், நீங்கள் நாளைக்கு வாங்க, நாளைக்குள்ளே இப்போ நான் நடவடிக்கை அர்த்தம் அது எப்படி நடக்கிறதுனால சொல்ல மாட்டாங்க. நடவடிக்கை நீங்கள் நாளைக்கு வாங்கண்ணே. சார் சிஎஸ் சார் வாங்க சார் நாளைக்கு தரேன், தரலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்கிட்டேன், அப்புறம் என்ன பிரச்சனை அப்படிம்பார். முதல்ல சிஎஸ்ஆருக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆருக்கு அப்புறம் தான் அடுத்த நடவடிக்கை. ஆனால் நிகிதா விஷயத்தில் இது எதுவுமே பின்பற்றப்படலை. புகார் கொடுத்தோன்னா சொல்லுவாங்க, புகார் எப்போ கொடுத்தாங்க, எந்த டைமில் கொடுத்தாங்க, என்ன இப்படி எந்த விதமான ஒரு தெளிவும் இல்லை. அப்படி தெளிவில்லாத இடத்துல தான் இந்த வழக்கு மீண்டும் மீண்டும் மர்மங்களை உள்ளடக்கினதா இருக்கு. ஆக இதில் ஒரு காவல்துறை பெனிட்ரேட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு என்ன பவர்? அப்படி பவர் இருக்குன்னா பவர் இருக்கிற எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. மிஸ்யூஸ் பண்ணுறதை இந்த திமுக அரசாங்கம் அலோ பண்ணும் அப்படின்னா இது மக்கள் விரோத அரசா இல்லையா? அப்படி பார்த்தா அஜித்குமார் கொலை வழக்கை பொறுத்த வரைக்குமே இப்போ அந்த 5 போலீஸார் சேர்ந்து அவர் அஜித்குமார் அடிச்சு கொண்டான்னு சொன்னாங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் தப்பு பண்ணுச்சுன்னா ஒன்லி டிரான்ஸ்ஃபர் மட்டும்தானா, அல்லது அவர்களுக்கும் அதிகபட்ச தண்டனை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா? எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போ சம்பந்தப்பட்ட களத்தில் இறங்கி அஜித்குமார் அடித்த அந்த போலீஸார் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை, அதிகபட்ச தண்டனை என்ன மாதிரி கிடைக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ பாமரன் அப்பாவின்னா நீங்கள் அவனை என்ன வேணாலும் பண்ணுவீங்க, ஸோ அப்பாவின்னா அவனுக்கு ஒரு தண்டனை, இதே போலீஸ் அதிகாரினா தண்டனையே இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுங்க காவல்துறை பண்ணனா டிரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லை, மேலும் மேலும் தண்டனைகள் இருக்குது. நம்ம வாச்சாத்தி படுகொலையில் பார்த்திங்கன்னா வாழ்நாள் சிறை தண்டனை பெற்ற எஸ்ஐ உட்பட இருக்கிறாங்க. அதனால நம்ம அந்த வாச்சாத்தி படுகொலைக்கு காரணமான செங்கோட்டையன் எந்த வகையில் தண்டிக்கப்படலைன்னு இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தகவலாக சொல்கிறேன். ஆமாம், என்னன்னா ஏன்னா வாச்சாத்தி படுகொலை நடக்கும்போது அவர் தான் வனத்துறை அமைச்சராக இருந்தார். அந்த அடிப்பில் அந்த துறை மீது நடந்தது, நீங்கள் அதுக்கு பொறுப்புன்னு சொல்கிறாங்க. அதான் ஆக அவர் இன்னைக்கு மனிதர்கள் புனிதராக மாறிட்டாரு, அவர் ஊழல்வாதி அற்றவராக மாறிட்டாரு. நான் விஜய் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. வாச்சாத்திக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு செங்கோட்டை நடந்துக்கிறாரு, வெளியில் பேசிக்கிறாங்க. ஆமாம், ஆக அதாவது இவருக்கு அதுக்கெல்லாம் இல்லை, அவர் மனிதர்கள் புனிதர்னு சொல்லி சர்டிஃபிகேட்டே கொடுத்துறாரு நம்ம தளபதி விஜய். என்ன இப்படி ஒரு சூழல் இருக்கு. ஆனால் இப்படி தண்டிக்கப்பட்ட வரலாறு இருக்கா அப்படின்னா இருக்கு. காவல்துறை சேர்ந்தவர்களை வாழ்நாள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுத்த வழக்கு, இந்த மாதிரி கற்பழிப்பு வன்கொடுமையில் ஈடுபட்ட காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு இருக்கு. அதனால தமிழ்நாட்டில் இந்த நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு. அதுக்கு ஒன்றா தான் அந்த வாச்சாத்தி உதாரணத்தை காட்டினேன். ஆக அது இருக்கு. ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ இந்த கேஸ் புது கேஸாக இருக்கு. புகார் கொடுத்ததே பொய் புகாரா இருக்கு. முதலமைச்சரோட இரும்பு கரம்லாம் அப்பாவிகள் மீது தான் சொல்ல ஒரு பொய் புகார் கொடுத்துட்டீங்க. அந்த இப்போ நான் ஒருத்தர் சொல்ல என் பக்கத்து இருக்காரன் என்னை திருடிட்டானோடனே அவன் கூட்டு வச்சு வெளுத்து அவன் இறந்துட்டாருன்னு வச்சுக்க. அப்போ அந்த பொய் புகார் கொடுத்த என் மீது என்ன தண்டனை, என் மீது என்ன நடவடிக்கை?
நீங்க பொய் புகாருக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு, பொய் சாட்சி சொன்ன தண்டனை இருக்கு தெரியுமா? அப்ப பொய் புகாருக்கு ஏன் தண்டனை இல்லை? சட்டத்தில் அனைத்துக்கு இருக்குங்க. அது நடைமுறைப்படுத்துவீங்களா? இந்த திமுக அரசாங்கம் நடைமுறைப்படுத்துமா அப்படிங்கறதான் கேள்வி. நிக்கிதாவை ஏன் இந்த திமுக அரசு காப்பாத்துதுன்னு நினைக்கிறீங்க? அரசாங்கத்தோட ஃபெயிலியர் குறைந்தபட்சம். அவங்க சிஸ்டம் சரியில்லையா? திமுகவோடு தொடர்புல இருக்கலாம், திமுகவுடைய முக்கிய நபர்களோட அவர்கள் தொடர்பில் இருக்கலாம். ஒண்ணு இன்னும் அதாவது தெரிந்தவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். நிக்கிதாவுடன் தொடர்பில் இருக்கும் திமுக பிரமுகர் யார்? அப்படியா அப்படின்னு யாருன்னு தெரியும் தெரியாது. நம்ம யார் சார் மாதிரி தான் இதுவும், யார் அந்த சார் மாதிரி தான் இதுவும். ஆனா அப்படி யாருமே தொடர்பு இல்லாமலாம் அரசாங்கம் இந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுக்காது. நிக்கிதாவை காப்பாத்தாது. ஆமா. நடமாடிட்டு இருக்காங்க ஃப்ரீயா, நடமாடிட்டு இருக்காங்க ஃப்ரீயா. டீ கடையில் போய் டீ சாப்பிட்றாங்க, காஃபி ஷாப்பில் காஃபி சாப்பிட்றாங்க. பொதுமக்கள் பார்த்துட்டீங்கன்னா இவங்களை தரான்னு செய்தி வருது, இவங்க இங்கே ஜாலியாக இருக்காங்க, போலீஸுக்கு ஃபோன் அடிச்சு கூப்பிட்றான். அந்த போலீஸ் கூப்பிட்டு போய் அவங்கள வந்து ஊருக்கு வெளியே போய் நீங்கள் போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் கஸ்டடியில் எடுக்கல. அப்போ என்ன அர்த்தம்னா திமுக அரசாங்கம் உதவி செய்கிறது ஒன்று. அடுத்தது திமுக அரசாங்கம் இந்த அஜித்குமாருடைய படுகொலையில் அநியாயமாக நடந்து கொண்டுச்சு. குற்றம் பண்ண காவலர்கள் மீது மட்டும் இல்லை, அந்த குற்றம் புரிய யாரெல்லாம் துணை போனா. ஒரு கால் வந்துச்சு, பேசினாங்க, காவல்துறை நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அந்த கால் யார்? இது சொல்ல வேண்டிய அவசியம். இந்த கேஸ் அடுத்த கட்டமா எப்படி சார் போகும்? அஜித்குமார் கொலை வழக்கு கேஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா? அபிஷியலா பார்த்தா இது வந்து வாபஸ் ஆகிட்டாங்க. வழக்கு வாபஸ் வாங்கினா என்ன ஆகும்? வழக்கு இதாயிடும். இதுக்கப்புறம் யாராவது இந்த வழக்கின் மீது ஒரு பொதுநல வழக்கு போடணும். என்ன பொதுநல வழக்கு போடணும்? இல்லை ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு, இவங்க புகார் கொடுத்துருக்காங்க, அப்போ இங்கே அரசாங்கம் தவறாக நடந்திருக்கு. ஏன்னா பொதுநல வழக்கு எல்லாமே ரெண்டு வகையாக இருக்கும். ஒன்று ரிட்டாவும், இன்னொன்று இவர்கள் இந்த மாதிரி பொய் புகார் கொடுக்க ஆரம்பிச்சு அதன் மீறினால அப்போ பொய் புகார் கொடுப்பவர்கள் மீது என்ன தண்டனை அப்படின்னு யாராவது போட்டால் தான் இனி அது நடக்குமே தவிர, இல்லைன்னா ஏறத்தாழ இந்த வழக்கு முடிவை நோக்கி நகருது. அஜித்குமார் போகிறதா? ஆமா, அஜித்குமாருக்கு நீதி கிடைக்காமல் நிகிதாவை காப்பாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறதா இன்றைய பொசிஷன். இன்னைக்கு இந்த கேஸ் இருக்கக்கூடிய நிலைமை இதுதான். ஆமா. ஆனா அப்பாவிகள் யாருமே தண்டிக்கப்படக்கூடாது, அடப்பாவைகள் எல்லாம் உடனுக்குடன் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த கான்வர்சேஷனை முன் வச்சிருக்கோம். நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம முன் வச்சிருக்கோம். பொதுமக்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் சென்று சேரும் அப்படின்னு நம்பலாம். பொதுமக்களாக வரக்கூடிய தேர்தலில் சரியான முடிவெடுப்பார்கள், சரியான பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு நம்ம அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தேர்தலுக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.